ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் எம்டி சார் ஸ்பைரோ. கரண்டாக 10th ஸ்டேட் போர்டு முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. நிறைய ஸ்டூடெண்ட் எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஸ்பைரோ சார்பாக என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ 10th முடிச்சுட்டு +1ல் நீங்கள் என்ன சேரலான்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பீங்க, எந்த ஸ்கூல் சேரலான்னு யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் விதமாக உங்கள் 10th மார்க் பேஸ் பண்ணி நாமக்கல் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல் CBSE உங்களுக்கு உங்கள் 10th மார்க் பேஸ் பண்ணி ஃபார் NEET அண்ட் JEE நீங்கள் +1 +2ல் ஃபஸ்ட் குரூப் எடுத்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி குரூப் எடுத்தோ, இல்லை மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தோ நீங்கள் உங்களோட ட்ரீம் NEET ஆர் JEE படிக்கணும்னா நாமக்கல் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல் வில் பி த ரைட் சாய்ஸ். ஸோ 10th ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்து டே அண்ட் நைட்டாக படிச்சிருப்பீங்க, நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, தமிழ்நாடு மாணவர்கள் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களை மோட்டிவேட் பண்ணும் விதமாக நீங்கள் +1ல் NEET ஆர் JEE இன்டகிரேட்டட் கோச்சிங் படித்து +2 முடிக்கும்போது NEETல நல்ல ஸ்கோரும் இல்லை JEEல நல்ல ஸ்கோரும் உங்கள் போர்ட்லேயும் நல்ல ஸ்கோர் பண்ணி உங்கள் ட்ரீம் காலேஜ் உங்கள் ப்ரொஃபஷனல் கேரியரில் +2 முடித்த பிறகு, ஏன்னா 10th இந்த மார்க் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு என்ன குரூப் செலக்ட் பண்ணலாங்கிறதுக்கு தான். அந்த +2 மார்க் தான் உங்களை நீங்கள் எந்த கரியர் செலக்ட் பண்ண போகிறீங்க, எந்த ஸ்ட்ரீமில் போக போகிறீங்க, எந்த லைனில் போக போகிறீங்கன்னு செலக்ட் பண்ண போகுது. அப்போ இப்போ நீங்கள் +1ல் இருக்கக்கூடிய குரூப் உங்களுக்கு வந்து எதிர்காலத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாமக்கல் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல். ஸோ கடந்த 10 வருடங்களாக ஆல்மோஸ்ட் NEET அண்ட் JEEல பலாயிரம் மாணவர்களை அவங்க ட்ரீமான MBBS காலேஜும் அவங்க ட்ரீமான IIT காலேஜும் உருவாக்கியிருக்கோம். ஸோ நிறைய ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு நம்ம வந்து 10th வரைக்கும் ஸ்டேட் போர்டு படிச்சிருக்கோம், +1 +2ல் CBSEயில் படித்தா பண்ண முடியுமாங்கிற எண்ணம் இருக்கலாம். கண்டிப்பாக பண்ண முடியும். CBSE பொறுத்த வரைக்கும் இட்ஸ் NCERT சிலபஸ். அதே மாதிரி வந்து NEET ஆர் JEE பொறுத்த வரைக்கும் அதுவும் NCERT சிலபஸ் தான். ஸோ நீங்கள் +1 +2ல் ஒரு CBSE ஸ்கூல் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் ரெண்டுக்குமே காமனாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். போத் NEET அண்டு உங்கள் +1 +2 போர்டுக்கும் ரெண்டுக்கும் ஒரே டைமில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் +2 முடிக்கும் போதே, ஏன்னா மெஜாரிட்டி ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் MBBS போகக்கூடிய மாணவர்களில் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் போர்ட் மாணவர்களாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து கரண்ட் +2 முடிச்சே போகிறாங்களான்னு இல்லை, அவங்க +2 முடித்து ஒரு வருஷம் ட்ராப் பண்ணி தான் போகிறாங்க. பட் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே CBSE ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 25% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து MBBS வந்து ரீச் பண்ணிடுறாங்க. அது காரணம் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 10th முடிச்ச ஸ்டூடெண்ட் +1 +2 ஸ்டேட் போர்டை கன்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ரிப்பீட் ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க படித்து அதை ஸ்கோர் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. பட் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நீங்கள் 10th ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் +1 +2ல் CBSE செலக்ட் பண்ணும்போது நீங்கள் +1 +2 படிக்கும் போதே உங்களுக்கு போர்டுலேயும் CBSE போர்டுலேயும் நல்ல ஸ்கோர் பண்ணி ஸ்டேட் போர்டுக்கு ஈக்குவலாக ஸ்கோர் பண்ண முடியும். CBSE வந்து டஃப்பான போர்டு கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு NEETலேயும் நல்ல ஸ்கோர் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே +2 முடிக்கும் போதே ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு தேவையான கட் ஆஃப் எடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ஸ்பைரோவில் நிறைய மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 10 இயர்ஸாக நியர் அபவுட் 3500 பேர் மாணவர்கள் நம்ம ஸ்பைரோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் இருந்து கவர்மெண்ட் MBBS போயிருக்காங்க. ஸோ இந்த இன்டெகிரேட்டட் கோச்சிங் ஃபார் CBSE அண்ட் சில ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. வித் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ், வித் குவாலிஃபைட் கோச்சிங், வித் ஹைலி குவாலிஃபைட் ஸ்டடி மெட்டீரியலோட உங்களுக்கு போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், சேஃப் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட்டோட இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஹைஜீனிக் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட். நீங்கள் +1 +2லேயே நீங்கள் உங்கள் NCERT சிலபஸ் +1 +2 சிலபஸ் தான். அந்த சிலபஸை நீங்கள் படித்து நீங்கள் அதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸோட கோச்சிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ என்னோட மோட்டிவேஷனோட நீங்கள் 2 வருஷம் நீங்கள் பண்ணும்போது +2 முடிக்கும் போது உங்களால் CBSE போர்ட்லேயும் அவுட் ஆஃப் 500க்கு நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் NEETலேயும் 720க்கு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணி டாப் ட்ரீம் MBBS காலேஜ் அடையிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல் இது 4th அகாடமிக் இயர். இந்த 4 அகாடமிக் இயர்ஸ்லேயும் நியர் அபவுட் ஒரு 100+ ஸ்டூடெண்ட்ஸை கரண்டாக +2 முடிக்கும் போதே நம்ம கவர்மெண்ட் MBBS உருவாக்கியிருக்கோம். கரண்ட் 10th ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் CBSE போர்டை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் எய்ம் NEET ஆர் JEE இருந்துச்சுன்னா உங்கள் போர்டு வந்து ஒரு தடையாக இருக்க வேண்டாம். தாராளமாக நீங்கள் CBSE ஸ்கூலை செலக்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க்கை ரெகனைஸ் பண்ணுற விதமாக ஸ்டேட் போர்ட் 10th மார்க் பேஸ் பண்ணி நாமக்கல் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல் உங்களுக்கு அப் டு 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். உங்களுக்கு உங்கள் 10th அவுட் ஆஃப் 500 மார்க்குக்கு நீங்கள் 498 to 500 மார்க் உங்கள் 10th ஆல் சப்ஜெக்ட் இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸில் புட் டுகெதர் 500க்கு 498 to 500 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா
உங்களுக்கு அப் டு 100% உங்கள் ஸ்கூல் ஃபீஸ், உங்களோட +1 +2 போர்டு படிக்கிறதுக்கான ஸ்கூல் ஃபீஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் 100% ஃப்ரீ. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் அக்காமடேஷன், ஃபுட், லாட்ஜிங், லாண்ட்ரி சர்வீசஸ் இது எல்லாமே இதில் இன்க்ளூடட் ஆகிடும். ப்ளஸ் இன்டகிரேட்டட் நீட் ஜேஇ கோச்சிங் +1 +2 2 வருஷம் படிக்கிறதுக்கான நீட் ஜேஇ ஃபீஸும் உங்களுக்கு 100% ஃப்ரீ. அது இல்லாமல் நீங்கள் டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபீஸும் 100% ஃப்ரீயாக இருக்கும். இது ஸ்டேட் போர்டு மாணவர்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் இது அப்ளிகபிள். அதுவே உங்களோட 10th போர்டு மார்க் 495 to 497 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 75% ஃப்ரீ. அதே 490 to 94 இருந்தால் உங்களுக்கு 60% ஃப்ரீ. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஃபார் ஸ்கூல் ஃபீஸ், அப்புறம் உங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ், நீட் அண்ட் ஜேஇ ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் எல்லாத்துலேயுமே அப்ளிகபிள் ஆகுது. உங்களோட போர்டு மார்க் 485 to 489 இருந்தால் உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், நீட் அண்ட் ஜேஇ ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸில் 50% ஃப்ரீயாகவும், உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸில் 25% ஃப்ரீயாகவும் கிடைக்கும். அதுவே உங்களோட போர்டு ஸ்கோர் 480 to 484 இருந்தால் உங்களோட ஸ்கூல் ஃபீஸ், நீட் அண்ட் ஜேஇ ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் இது எல்லாமே 25% ஃப்ரீயாகும். உங்களோட போர்டு ஸ்கோர் 470 to 479 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், நீட் அண்ட் ஜேஇ ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் உங்களோட டிரான்ஸ்போர்ட் ஃபீஸில் 10% ஃப்ரீயாகவும் இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் லிமிடெட் ஸ்காலர்ஷிப் தான். இன்றைக்கி டேட் 20th May. உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் 25th May வரைக்கும். அதுவே உங்கள் ஸ்கோர் பிலோ 470 உங்கள் ஸ்டேட் போர்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் கம்மிங் 24th நம்மளோட ஸ்பார்க்குன்னு சொல்லிட்டு +1 என்ட்ரன்ஸ் அட்மிஷன் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணால் டில் 90% வரைக்கும் நீங்கள் ஸ்காலர்ஷிப்பை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் +1ல் உங்களோட CBSE ஸ்டேட் போர்டுலேருந்து CBSE மாற்றி கரிக்குலம் செலக்ட் பண்ணுறதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் ஸ்டேட் போர்டுங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு கரிக்குலம் படிப்பீங்க. பட் CBSE செலக்ட் பண்ணும்போது நீங்கள் NCERT பேஸ்ட் கரிக்குலம் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமான நீட் ஆர் ஜேஇக்கும் உங்களோட CBSE போர்டுக்கும் ஒரே கரிக்குலத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீட் அண்ட் ஜேஇக்கு நீங்கள் செப்பரேட் கோச்சிங் இல்லாமல் வித்தின் த சேம் +1 +2 டீச்சிங்லேயே அதுலேயும் நீங்கள் வந்து உங்களோட நீட் ஆர் ஜேஇ கிராக் பண்ண முடியும். நேஷ்னல் லெவல் ரெகக்னிஷன் இது வந்து உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நீட் ஆர் ஜேஇ CBSE வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி ஸ்டேட் லெவல் டெஸ்ட் கிடையாது, இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களோட காம்படிட்டிவ் ஸ்கில்லை, உங்களோட அனலிட்டிக்கல் லாஜிக்கல் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்கூல் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் லிமிட் பண்ணிக்காமல் ஆஃப்டர் +2 முடித்த பிறகு நீங்கள் டாப் மெடிக்கல் காலேஜ், AIMS, ஜிப்மர், AFMC இந்த மாதிரி வெளி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் போகிறதுக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும். அது இல்லாமல் வந்து டாப் IIT காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கும் CBSE கரிக்குலம் எடுக்கும்போது உங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப ப்ராடாக இருக்குது. ஸோ உங்களோட லிமிட் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடங்கி இல்லாமல் உங்களோட வாய்ப்பு ரொம்ப ப்ராடாக இருக்கிறதுக்கு CBSE கரிக்குலம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ ஸ்டேட் போர்டு ஆர் CBSE சிலபஸ் ஆர் NCERT தமிழ்நாடு NCERT சிலபஸை தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் டேரெக்டாக நீங்கள் CBSE போர்டில் படிக்கும்போது நீங்கள் டேரெக்டாகவே என்ன பண்ணுறீங்க, NCERT கரிக்குலத்தை ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ அதுதான் பேஸ் புக் ஃபார் CBSE. அதுதான் வந்து நீட் அண்ட் ஜேஇ சிலபஸாக இருக்கும்போது நீங்கள் 2 சிலபஸ் படிக்கிறத விட்டுட்டு 2க்கு தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணுறத விட்டுட்டு ஒரே டீச்சிங்கில் 2டையும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அட் அ டைமில் சப்ஜெக்டிவ் மெத்தடில் CBSEக்கும் அப்ஜெக்டிவ் மெத்தடில் போர்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களால் 2லையுமே நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அது இல்லாமல் CBSEலையுமே நியர்அபவுட் அவுட் ஆஃப் 500 மார்க்குக்கு ஒரு 150 மார்க் வந்து அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் எப்போ நீட் ஆர் ஜேஇக்கு வந்து அலாங் வித் CBSE கரிக்குலத்தோடு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ உங்களால் போர்டுலையும் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண முடியும். நான் லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்க்குறது என்னென்னா எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்டகிரேட்டட் கரிக்குலத்தில் நீட் அண்ட் ஜேஇயோட CBSE போர்டு பண்ணுறாங்களோ அவங்க நல்லாவே CBSE போர்டில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி நீட்டுக்கு அல்லது ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம போர்டு சிலபஸில் இன்க்ரீஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. உங்களுக்கு ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல் செப்பரேட் பாய்ஸ் கேம்பஸ், செப்பரேட் பாய்ஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், செப்பரேட் பாய்ஸ் மெஸ், அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் கேம்பஸ், கேர்ள்ஸ் மெஸ், அதே மாதிரி செப்பரேட் ஹைஜீனிக் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட்டோட நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் மினிமம் 15+ இயர்ஸ் ஆஃப் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், லாஸ்ட் 10 இயர்ஸாக சேம் செட் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் ஒரு 3500க்கு மேற்பட்ட மாணவர்களை MBBS உருவாக்கியிருக்காங்க. அந்த ஃபேக்கல்டி தான் இந்த 10th முடிச்சு +1 வரக்கூடிய பேட்சுக்கு அவங்க நீட் + CBSE போர்டுக்கு கோச்சிங் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி மெட்டீரியல்
வெல் குவாலிஃபைட் எக்யூப். இன்றைக்கி ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு அப்டேட் ஆன ஒரு 27 புக்ஸ் வந்து நம்ம நீட் அண்ட் ஜேஇக்கு குவாலிஃபைட் ஸ்டடி மெட்டீரியல்ஸை கொடுக்க போகிறோம். அதுவே வந்து பர்சனல் அட்டென்ஷன் அண்ட் மென்டாரிங். உங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ப்ளஸ் மைனஸ் ப்ரோஸ் கான்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட இண்டிவிஜுவல் பிரச்சனைகளை உணர்ந்து உங்களுக்கு கைட் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக மோட்டிவேஷன் கொடுத்து உங்களோடய ட்ராவல் பண்ணி உங்களை கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு நானும் என் டீமும் இதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டியர் 10th ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சிபிஎஸ்சிங்கிற ஒரு வளமான எதிர்காலத்துக்கு உங்களுக்கு நீட்டாக ஜெய் தான் உங்களுக்கு ட்ரீமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் உங்கள் ப்ளஸ் ஒன்னில் ஜாயின் பண்ணி ஸ்பைரோவில் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்காலர்ஷிப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஸ்பைரோ இன்ஸ்டியூஷன் இட்ஸ் ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் ஹேவிங் ஹையஸ்ட் கன்வர்ஷன் அமாங் ஆல் த இன்ஸ்டியூஷன் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி பயிற்சி நிறுவனங்களில் அதிகமான வருடம் அதிகமான மாணவர்களை படிக்கக்கூடிய மாணவர்களில் அதிக தேர்ச்சி சதவீதம் கொண்ட ஒரே கல்வி நிறுவனம் ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நாமக்கல். வருடம் படிக்கக்கூடிய மாணவர்களில் 50% 60% மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் நம்ம பள்ளியிலிருந்தும் பயிற்சி நிறுவனத்திலிருந்தும் அவங்க எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய நீட் படிக்கக்கூடிய மாணவர்கள் எம்பிபிஎஸ்சியும் ஜேஇ படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐஐடியும் செலக்ட் ஆகி வருடம் போயிட்டு இருக்காங்க. ஒரு சில மாணவர்களை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, நம்ம ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு மாணவரையும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உழைப்பை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்பிக்கை கொடுத்து அவங்க குடும்ப சூழ்நிலையை முன்னேற்றத்துக்காக இந்த வெற்றி அடையிறதுக்கு ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அவங்க குடும்பத்தில் ஒரு பாட்டாகவே இருக்கும். உங்கள் கடின உழைப்புக்கு ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல் நல்ல ஒரு ரெகக்னிஷன் கொடுக்குறோம். நீங்கள் 10th பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி அப் டு 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்குது. உங்கள் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த 2 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தெரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டாக நீங்கள் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல் அட்மிஷன் எடுத்து உங்கள் ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. இதை லிமிடெட் பீரியட் ஆஃபர் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி உங்கள் வளமான எதிர்காலத்துக்கு அடித்தளம் அமைச்சுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி.